வேண்டும், மாலைக்கு வெந்நீர் வெளிச்ச வேண்டும், ஆணிப்போல் மேனிக்கு அத்தான் வேண்டும், அரசுக்கு கொடைவீடு முரசு வேண்டும், தேனிக்கு பூங்காடு கூடு வேண்டும், தென்றலுக்கு தாளாட்டும் கொடிய வேண்டும், வானுக்கு புது விடிய வேண்டும். தமிழகத்தின் வரலாறு உருவாவதற்கு 2026 மட்டுமல்ல 2031 36 ஒன்றுமே கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்ற உங்களுக்கு முன்னால் மலை என்றால் இமயமலை, மலர் என்றால் மல்லிகை மலர், விழி என்றால் ராஜவிழி, மொழி என்றால் தமிழ் மொழி, சிரசு என்றால் பாரதியின் சிரசு, முரசு என்றால் போர் முரசு. மாவட்டம் என்று சொன்னாலே அண்ணன் சேகர் பாபு தான் என்று தமிழ்நாடே பாராட்டிக் கொண்டிருக்கிறது. அவர் இப்போதல்ல, இப்போது அமைச்சராக போதல்ல, அவர் வெறும் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது, மாவட்ட செயலாளராக அல்ல, மாவட்ட செயலாளராக இல்லாமல் வெறும் செயல் வீரராக இருக்கும்போது சிறப்பான கூட்டங்களை நடத்தினார். மக்களுக்கு உதவிகளை வழங்கினார். பதவி இல்லாமலே உதவி செய்தவர், பருத்தி இல்லாமலே புடவை நெய்தவர். அவர் மந்திரியாக இல்லாத காலத்திலே மன்னனாக இருந்தார், உங்களுக்கு அண்ணனா இருந்தார். அன்புக்குரிய அண்ணன் சேகர்பாபு அவர்களே, 5-5-10 மேயர் பிரியாணாவே ஒரு கெத்து என்று சென்னையே பாராட்டிக் கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் 24 மணி நேரம், உங்களுக்கு மட்டும் 36 மணி நேரமா இல்லாமல் சொல்கின்ற நிர்வாக உங்களுக்கு போல செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அருமை தங்கை பிரியமான பிரியா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அறுத பிள்ளைக்கு பால் பிடிக்கும், அரச பிள்ளைக்கு வால் பிடிக்கும், அம்பத்தூர் உள்ள அனைவருக்கும் சோசப் சாமுவேல் என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆகவே சோசப் சாமுவேல் அவர்களே, கீர்த்தி சிறிதா இருந்தால் மூர்த்தி பெரிதா இருக்க வேண்டும், மூர்த்தியே பெரிதா இருக்கின்ற வழக்கறிஞர் ஜோன் சேர்மன் சகோதரர் மூர்த்தி அவர்களே, இங்கே வட்ட செயலர் கமல் சீனி உட்பட உங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை கூறி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தங்கி அள்ளி அள்ளி கொடுக்கின்ற அருமை தங்கை நாகவள்ளி அவர்களுக்கு, நாகவள்ளி பிரபாகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, அருமை அண்ணன் சொல்லிவிட்டார் அதிகமாக பேச வேண்டாம் என்று. ஏரிமொழியில் ஏரிகளை யாடு முகம் உண்டு, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் உண்டு, குரு அடியார் வினை தீர்த்த முகம் உண்டு, குன்றுவார் வேவாகி நின்ற முகம் உண்டு, மாறுபட்டு சூரரை வதைத்த முகம் உண்டு, வள்ளியரை மனமுடித்த வந்த முகம் உண்டு. இப்படி கந்தனுக்கு 6 முகம் உண்டு, எங்கள் கலைஞருக்கோ 100 முகம் உண்டு. அவருக்கு முதலமைச்சர் என்ற ஒரு முகம் உண்டு, முதலமைச்சருக்கு அப்பா என்ற ஒரு முகம் உண்டு, முதலமைச்சருக்கு தாத்தா என்று வருங்கால முகம் உண்டு, கதை ஆசிரியர் என்ற ஒரு முகம் உண்டு, சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு முகம் உண்டு, எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு முகம் உண்டு, பல தயாரிப்பாளர் என்ற ஒரு முகம் உண்டு, வசனகர்த்தா என்ற ஒரு முகம் உண்டு. இப்படி ஆண்டவர்கள் கூறுமுகம், ஆய்ந்தவர்கள் தேர்முகம், ஆதிரிக்கு ஊர்முகம், ஆளுமுகம் ஊர்முகம், அன்புமலை கூறுமுகம், அடியாருக்கு வேறுமுகம், அடுத்த நொடிய மாறுமுகம். இப்படி என் தலைவருக்கு 100 முகம். இந்த 100 முகம் இல்லை என்றால் தமிழர் வாழ்வில் ஏறலா 7 முகம் என்று சொல்கின்ற அளவுக்கு 100 முகம் படித்தவர் கலைஞர். அந்த கலைஞர் கொடுத்த கவிதைகள் ஏராளம் உண்டு. அந்த கவிதை மிக சிறந்த கவிதை தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த கவிதை இருக்கிறது. சில பேருக்கு அப்பாவா இருக்கிறது கஷ்டம், அப்பாவுக்கு மகனா இருக்கிறது கஷ்டம். ஒரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பேரை சொல்லக்கூடாது, அவர் மகன் அவங்க அப்பாட்ட 45 வயசுல சட்டம் கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம தலைவர் 65 வயசு வரைக்கும் தலைவரா கலைஞரே வைத்திருந்தார். இன்னைக்கு ஒரு 22 வயசு 7 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் இருந்தார். அவர் எந்த பதவிக்கு ஆசைப்படாத நம்ம தலைவர் அப்படியே கடைசி வரைக்கும் கையை கட்டிட்டு இருந்தார். ஆனா பாருங்க, குமரி அண்ணனுடைய பொண்ணு தமிழிசை அது குமரி அண்ணனை ஏத்துக்கல. அவர் காங்கிரஸ் வந்தாரு, நம்ம பாஜக போயிடுச்சு. சரி, தமிழிசை சவுந்தரராஜனுடைய பையன் விமான நிலையத்திலிருந்து ஒழிக பாஜக ஒழிகன்னு கோஷம் போட்டான். ஆக தமிழிசையே அவருடைய மகனே ஏற்றுக்கல, தமிழிசை அவங்க அப்பா ஏற்றுக்கல, நடிகர் விஜயே அவங்க அப்பா ஏற்றுக்கல, அவங்க அப்பா அவங்க மகனை ஏற்றுக்கல. இப்படி எல்லாம் ராமதாஸ் மகளை ஏற்றுக்கல. நீங்க சொல்றாரு இவ்வளவு கோவப்படுறாரு, அவன் பொய்யா பேசுறான், அவனுக்கு நிர்வாகமே தெரியாதுங்கிறது. இந்த கோபத்தை எங்க காட்டிருக்கோம்னா சிஐ எடுத்து ஓட்டு போட்டாருல, அப்ப போட்டுக்கணும். இப்ப நடத்துல வக்கோடுல பக்கோடுல போய் இந்துக்கள் இருக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது ராத்திரி 2 மணி பாராளுமன்றத்துல அப்ப ஓட்டு போனாங்க, வெளியெடுப்பு கொண்டாரு காவல் கொடுத்தாங்க. அன்னைக்கு இருந்து ராமதாஸ் என் பயப்பட்ட தப்பு, அவனை கண்டிக்கிறேன்னு சொல்லிக்கணும். இல்லை இதே ராமதாஸ்
அதிமுக ஒரு சண்டை நடக்குது. ஆகவே அந்த சண்டைக்கு அபினா பூந்த வீடும் ஆம பூந்த வீடும் குருமூர்த்தி பூந்த வீடும் உருப்படாது. அவர்தான் பஞ்சாயத்துக்கு போயிருக்காரு. ஆகவே எதிர்காலத்தில் டயலாக்ஸ் என்ற ஒரு மிருகம் இருந்தது, இப்போது இல்லை. யார் என்ற ஒரு இசை இருந்தது, இப்போது இல்லை. சுதந்திரா கட்சி என்ற ஒரு கட்சி இருந்தது, இப்போது அது இல்லை. யுத்தர் காலம் என்று ஒன்று இருந்தது, இப்போது இல்லை. அதிமுக பாமக ஆட்சி இருந்தது, அது இப்போது இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. பாஜக கால் வச்சாரு, அந்த கட்சியை உருப்படாது. அவன் ஒண்ணுன்னா அடிச்சுட்டு வர்றான். ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். அதிமுக காரனுக்கு எந்த நாகரிகம் இல்லை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. தலைவர் கலைஞர் அவர்களும் கமலஹாசனுக்கு ஒரு சீட் என்று சொன்னார், உடனடியாக பாராளுமன்றத்தில் ஒன்றை கொடுத்தார். ஆனால் தேமுதிக ஒரு சீட் என்று கைப்பட கடிதம் எழுதி கொடுத்த எடப்பாடி பிரேமலதாவை ஏமாற்றி விட்டார். தங்க தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். 1996 4 பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் பதவி காலியானது தமாகவிலே. என்றாலும் அந்த நான்கையும் தமாகவே கொடுத்த பெருமை முத்துவேல் கருணாநிதிக்கு உண்டு. அதே போல் இப்போது தலைவர் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஏமாற்றுகின்ற அதிமுக காரனுக்கு ஒன்றை சொல்லுவேன். நீ அண்ணாவளி வந்தவனா? அண்ணாவளி வந்தவனா? அண்ணா திமுக என்பது ஆரம்பம் தான். மத்தியிலே கொடி இருந்தால் அது மத்தியில் அண்ணா, முடிக்கும் போது அண்ணா என்று சொன்னால் முடியும் அண்ணா. அப்படிப்பட்ட அண்ணாவுடைய பெயரை எடுத்துக் கொண்டிருக்கிற நீ மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொன்னார்களே, நீ மத்தியிலே கூட்டாட்சிக்கு போகிறாயா? மாநிலத்தில் உங்களுடைய ஆட்சி இல்லை, பாஜக கூட்டணி ஆட்சி என்று சொன்னார். பாஜக ஆட்சி தான் என்று அண்ணாமலை சொல்கிறார். வாயை மூடிக்கொண்டு அமித்ஷாவுக்கு பக்கத்திலே சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி. நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு ராஜ்யசபை உறுப்பினராக இருந்தாலும் முரசொலி மாறன் மத்தியிலே அமைச்சர், ஒரே ஒரு உறுப்பினராக இருந்தாலும் அன்புமணி மத்தியிலே அமைச்சர். நீ 6 ராஜ்யசபை உறுப்பினர்கள் வைத்திருக்கிறாய், மத்தியிலே அமைச்சர் உண்டா உனக்கு? அதிமுக உண்டா? மத்தியிலே இல்லை. ஆனால் மாநிலத்திலே கூட்டாட்சி என்று சொல்கிறான். வாயை மூடிக்கொண்டிருக்கிறாய். அது அனைவரும் என சொல்லி முத்தமிழ் கலைஞருடைய புகழ் பாக என்று சொல்லி பறவையில் தோன்றினார் நதிகள் பக்கம் என்று அர்த்தம். பார்க்கலாம் பொங்கினார் பாடி பௌர்ணமி என்று அர்த்தம். ஆள் இல்லாமல் அதிகாலை சிரித்தார் என்று அர்த்தம். அழகிய பெண்ணின் தாயார் என்றால் அத்தை என்றே அர்த்தம். தாவிடும் ஓடைகள் நதியின் தங்கைகள் என்று அர்த்தம். துருவிடும் தூரர்கள் மலையின் தோழிகள் என்று அர்த்தம். இரவின் மீது வெள்ளை அடித்தார் விடியல் என்று அர்த்தம். எதிரி பேரை சொல்லி அடித்தார் அண்ணன் சேகர்பாபு அழைத்து அண்ணன் ரகுபதி அம்பத்தூருக்கு வந்துவிட்டார் என்று அர்த்தம். நான் என்ன கேட்கப் போகிறேன்? ஒன்றை மட்டும் கேட்பேன். ராஜராத்திரியின் வாளை கேட்பேன், பல்லுவன் எழுதிய கோலை கேட்பேன், பாரதியாரின் சொல்லை கேட்பேன், பாட்டில் கொடுத்த வில்லை கேட்பேன், மாயக்கண்ணனின் குழலை கேட்பேன், மதுரை மீனாட்சியின் கிளியை கேட்பேன், சொந்த உழைப்பில் சோட்டை கேட்பேன். எதை கேட்பேன்? நிலவில் குளிரும் சோலை கேட்பேன், நீலக்குயிலின் பாலம் கேட்பேன், நடந்து போக நதிக்கரை கேட்பேன், நடந்து வருவ புல்லொலி கேட்பேன், துக்கம் மறந்த தூக்கம் கேட்பேன், தூக்கம் கொடுத்த வணக்க கனவு கேட்பேன். கேட்பேன் கேட்பேன் உங்களை எல்லாம் வேண்டி கேட்பேன். 5 வயதில் புத்தகம் கேட்பேன், 6வது வயதில் பேடா கேட்பேன், தவள வயதில் தாய்ப்பால் கேட்பேன், தாய்வு வயதில் பொம்மை கேட்பேன், தானே உறங்கும் விடியம் கேட்பேன், தலையை கூதும் திரவம் கேட்பேன். இத்தனை கேட்காவிட்டால் ஒன்றையோடு கேட்பேன். வருகின்ற தேர்தலிலே 236 திமுக மட்டுமே உங்களை கேட்பேன். அரசு பிள்ளைக்கு வாழ்விக்கும், கண்ணுக்கு மைவிடிக்கும், கவிதைக்கு பொய் பிடிக்கும், கன்னத்தில் முடி பிடிக்கும், கார்பூந்தல் பெண் பிடிக்கும், தென்னைக்கு கீற்று பிடிக்கும், நெல்லுக்கு நாற்று பிடிக்கும், அவரைக்கு பூ பிடிக்கும், அணிலுக்கு வால் பிடிக்கும், கல்வருக்கு இரவு பிடிக்கும், காதலுக்கு நிலம் பிடிக்கும், ஊருக்கு ஆறு பிடிக்கும், ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும், தமிழுக்கு நான் பிடிக்கும், தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் தங்கள் தலைவர் பிடிக்கும். அவர் தலைமை தொடர்ந்து திமுக ஆட்சியை பிடிக்கும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.